பாஸ்போர்ட் நடுவட்ட நொகிய டயனாட்ட வரந்து என்பதாக இன்றைய அத பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். டயனா கமகேவை கைது செய்ய உத்தரவு என்பது இன்றைய வீரகேசரியின் தலைப்பு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டயனா கமகேவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. குடிவரவு குடியகழ்வு திணைக்கள சட்டத்தை மீறி போலி தகவல்களை முன்வைத்து கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டமை மற்றும் செல்லுபடியான விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது டயனா கமகே நீதிமன்றில் ஆஜராகி இருக்கவில்லை. குடிவரவு குடியகழ்வு திணைக்கள சட்டத்தை மீறி விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட 7 வழக்குகளின் சாட்சி விசாரணைகள் நேற்று விசாரணை செய்யப்படவிருந்தது. வழக்கின் சாட்சியாளர்களாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் நிர்வாக பணிப்பாளர் பணிப்பாளருடைய பிரதிநிதி, அதே போல மேல் நீதிமன்றத்தின் வழக்கு பொருள் அறையின் பொறுப்பதிகாரி மற்றும் வழக்கின் முதல் சாட்சியாளர் ஆகியோர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார்கள். இதனை அடுத்தே சந்தேக நபரை கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி ஜாய்துங்க நேற்று தினம் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே டயனா கமகே இந்த பாஸ்போர்ட் விவகாரத்தில் நீதிமன்றில் அவர் நீதிமன்றை புறக்கணித்து வருகிறார். இப்போது அவரை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.